எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து பெற்றார்கள், சென்றார்கள், மறந்தார்கள். ஆனாலும் ஒரு சிலர் மட்டுமே இதில் முழுமையாய் தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஐம்புலன்கள் யாவும் புறத்தே நோக்கிச் செல்லுமாறு படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஐம்புலன்களில் தீமைகள் வழிந்தோடுகிறது. ஆகவே அது ஜனன மரண துன்பத்தை தருவதாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த தியானத்தில், இந்த குண்டலினி யோகத்தில் ஐம்புலனை அடக்கி, ஆங்காரத்தை அடக்கி, ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி உன்னை நீ அறிந்து கொள்வது என்று கூறப்படுகிறது. இந்த தூங்காது தூங்கும் சிவயோக நித்திரை உனக்காகவே இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தூங்கி சுகங்காணுங்கள். தூங்கி சென்றோர் கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே. தூங்கிக் கண்டார் சிவயோகம் தன்னுள்ளே. தூங்கிக் கண்டார் சிவமாக தன்னுள்ளே. தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எங்கனே? ரொம்ப அழகாக திருமந்திரம். நீ தூங்கு, தூங்காமல் தூங்கு. தூங்காமல் தூங்கி சுகம் காண வேண்டுமானால் உன்னை நீ அறிதலுக்காக இந்த பின்னோக்கிய பயணத்திற்குள் வா. காலம் இல்லை, கர்மா இல்லை. எவ்வித சஞ்சித கர்மா ஆகாமிய வினை, பிராரப்த வினை யாவுமே இல்லாது போய்விடுகிறது. மாயை இல்லை, மயக்கம் இல்லை. நீ நீயாக இருப்பதை அறிய முடியும். என் அன்பு நிறை அருளாசிர் நன்றி செய்க, நலமே பெறுக.